அனைவருக்கும் வணக்கம். உணவும் உணர்வும்ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீதியான கடலக்கொட்டை பவுடரில் ஒரு குயிக்கான இட்லி பொடி செய்கிறது அப்படின்னு தான். நார்மலாக புடலங்காய் செய்யும்போது கடைசியாக தேங்காய் போட்டு தான் நம்ம இறக்குவோம். அதுக்கு பதிலாக வெங்காயம் வதக்காமல் திடீர்னு புடலங்காய் பொரியல் இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வெல் குக்குடாக செய்யும் பொழுது மேலே கடைசியாக கடலக்காய் பொடி போட்டு நீங்கள் தூணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அப்படி அரைக்கும் பொழுது கடலக்காய் பொடி மீந்துருச்சு. ஸோ அதில் திடீர்னு ஒரு பொடி அரைக்கலாம் அப்படின்னு தோணுன ஐடியா தான் இந்த டிப்ஸு. ஸோ மீதம் இருந்த அந்த கடலக்காய் பொடி எடுத்துக்கோங்க. அதை விட ஒரு 4 மடங்கு பொட்டுக்கலையை எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா ஒரு கை காஞ்சது, பெருங்காயம் கொஞ்சம், 7 வரமிளகாய் போட்டு மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி கொரன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான சுவையான இந்த பீனட் இட்லி பொடி ரெடி ஆகிடும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.